கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் என்ன செய்கிறோம்? மனமாற்றத்திற்கான 7 அடையாளம் குறித்து படிச்சுட்ருக்குறோம். அந்த அந்த 3 இதுவும் நம்ம விளங்கிக்கிட்டோமா? 3 இதுவும் விளங்கிக்கிட்டோமா? அப்போது மனமாற்றம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி வேதம் நம்மளை கற்றுத்தருது. இப்போ மனமாற்றம் இல்லாத ஒரு மனிதன் தேவனை பார்க்க முடியாது, தேவனிடத்தில் சேர முடியாது, தேவனை விசுவாசிக்க முடியாது, தேவன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இது அடிப்படையாக நமக்கு சொல்லக்கூடிய சத்தியம். நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா? அப்போது ஒரு மனிதன் தேவனிடத்தில் வருகிறான் அப்படின்னு சொன்னால், கடவுளிடத்தில் வரான் அப்படின்னு சொன்னால், கடவுள் ஒருவர் உண்டு என்பதை அவன் விசுவாசிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். இதுதான் அடிப்படையாக ஒரு விசுவாசி கொண்டிருக்கிற அடிப்படை நம்பிக்கை, அடிப்படை புரிதல். இது இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்னா கடவுளிடத்தில் வர முடியாது. ரைட். அப்போது முதல் காரியம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், பாவத்தை குறித்த உணர்வு ஏற்படும். இது எப்படி ஏற்படுது? தானாக ஏற்படுத்திக்க முடியுமா? வேற இயற்கையின் வழியில் அது வருகிறதா, அல்லது செயற்கையின் வழியில் ஏதாவது வருதா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை, இயற்கையின் வழியும் கிடையாது, செயற்கையின் வழியும் கிடையாது. அப்போது ஒரு மனிதன் பாவத்தை பற்றிய உணர்வை எப்போ பெறுறான் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் எழுதி கொடுத்த அதிகாரமுள்ள வார்த்தையை கேட்கும்போது அல்லது படிக்கும்போது, 2 வகையில் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை ஒன்றும் கேட்பதனால வரும், இல்லாட்டி வேதத்தை வாசிக்கிறதுனால. ஒன்று கேட்கணும், இல்லாட்டி வாசிக்கணும். 2 தவிர எந்த வழியிலையும் ஒரு மனிதனுக்கு மனமாற்றம் ஏற்படாது. இது நான் சொல்கிறேன்னா நான் சொல்கிறேன்னா இதை இல்லை, வேதம் சொல்லுது. அப்போது மனிதன் இயல்பாகவே இயற்கையாகவே பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போய் கிடக்கிறான். இப்போ மரித்து இருக்கிற ஒரு மனிதன்கிட்ட போயிட்டு பேசுனா அவனுக்கு புரியுமா? புரியாது. அல்லது அவனுக்கு பிடிச்சமானவங்க அந்த மரித்து போயிருக்கிற மனிதனுடைய மனைவியோ பிள்ளைகளோ பக்கத்தில் இருந்து அழுதாவோ கூப்பிட்டாவோ கேட்குமான்னு சொல்லி கேட்காது. இது எப்படியோ அதே மாதிரி தான் ஆவியில் ஆத்மாவில் ஒரு மனிதன் மரித்து போனவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அப்போ மனிதன் இயற்கையாக இருக்கக்கூடிய மனிதன் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போய், இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமா? இதை ஏன் அழுத்தம் கொடுக்குற அப்படின்னு சொன்னால், அநேகரால் இது என்ன செய்யணும் விலகி கொள்ள முடியாது. அப்போது மனிதனுடைய முழுமையான வீழ்ச்சி, மனிதனுடைய முழுமையான சீர்குலைவு, டோட்டல் டிஃபரவைட்டின்னு சொல்லுவாங்க. டோட்டல் டிஃபரவைட்டி அப்படின்னு சொன்னால், மனிதன் முழுமையாக பாவத்தில் செத்து போய் இருக்கிறான். மனிதன் முழுமையாக பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். மனிதனால் எதையும் சிந்திக்க முடியாது, செயல்பட முடியாது, தன்னை படைத்த கடவுளிடத்திலே போக முடியாது, தானே ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது, ரட்சிப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. இதுதான் டோட்டல் டிஃபரவைட்டின்னு சொல்லுவாங்க. மனிதன் முழுமையான பாவத்தில் மரித்து போய் கிடக்கிறான். இப்போ இதை நம்ம விளங்கிடுச்சு. இதை நம்ம விளங்கிக்கிட்டோமா? நான் சொல்கிறதுனால இல்லை, நீங்கள் அதை எப்படி உள் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் எப்படி புரிஞ்சுருக்கீங்க? அதை இதில் எப்படி புரிஞ்சுருக்கீங்க? ஜெனிஃபர் புரியுதா? உன்னை நீ ரட்சித்து கொள்ள முடியாது, உன்னை நீ காப்பாற்றி கொள்ள முடியாது. நீ காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொன்னால், நீ ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து இல்லாமல், இயேசு அப்பா இல்லாமல், அவர் கொடுத்துக்கிற வேத வார்த்தை இல்லாமல் உன்னால் ரட்சிப்பை பெற முடியாது. புரியுதா? உனக்கு புரியுதா? இதுதான், இதில் தான் பைபிள் படிங்க, தொடர்ந்து சபைக்கு வாங்க, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, தூங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. காரணம் இதுதான். ரைட்டுங்களா? இது நடந்தால் தான் அந்த மனமாற்றத்திற்கான அடையாளத்தில் முதல் அடையாளம் பாவத்தை குறித்த உணர்வு வரும். ரைட். இப்போ இந்த பாவத்தை குறித்த உணர்வு இது மனிதன் ஏற்படுத்துகிறதா அல்லது கடவுள் ஏற்படுத்துகிறதா? இதுக்கு ஆதாரம் சொல்ல முடியுமா? பாவத்தை குறித்த உணர்வு
மனமாற்றத்துக்கான அடையாளத்தில் முதல்ல வருது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம், படிச்சிட்டோம். இதுக்கான அடையாளம், இதற்கான ஆதாரம் வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டு எங்கே நடந்திருக்கு? சம்பவங்களை சொல்லுங்க பாப்போம். அப்போஸ்தலர் 2, ரோமர், வெரி குட், ரோமர் 8, அடுத்தது 1 யோவான், 2 யோவான், 3, சூப்பர், குட். அப்போது மனமாற்றத்திற்கான அடையாளங்களை சொல்லக்கூடிய வேத பகுதிகள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம், அதை விட்டால் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். இந்த 3 வேத பகுதிகளும் நேரடியாக பாவத்தை குறித்த உணர்வு, பாவத்தை குறித்த எச்சரிப்பு, பாவத்தை குறித்த பாதிப்பு மனிதனுக்கு நடைபெறுகிறது. அது யார் மூலமா அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மூலமா. அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் விளங்கணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை தவறாக விளங்கி கொண்டிருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப வேடிக்கை, அதுதான் வருத்தமான ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவரை ஒரு பெரிய சக்தியாகவும் ஒரு பெரிய ஒரு பூகங்கமாக காட்டி மற்ற 2 பேரை என்ன சொன்னால் குறைச்சி மதிப்பிடுறாங்க. ஆவியானவருக்கு சபையில் நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் விட அந்த 2 பேருக்கும் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்க. ஆவியானவரே வாருன்னு சொல்லி கொள்வது, ஆவியானவருக்காக காத்திருக்கிறது, இப்படி பல நிலைமைகள் என்ன செய்கிறான்னு நீங்கள் தவறான முறையில் புரிந்து கொண்டு அதை விலகி கொண்டு அதில் செயல் வடித்தில் போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆவியானவர் வரும்போது, ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த மனிதன் முதல்ல அவனை பாவின்னு சொல்லி உணர்த்துறாரு. ஒரு மனிதனுக்குள்ளே ஆவியானவர் வரும்போது அந்த மனிதனுக்குள் நடக்கக்கூடிய முதல் நிகழ்வு என்னங்க? அவன் பாவின்னு சொல்லி உணர்த்துறார். இப்போ இதுக்கு நம்ம எங்கே எடுக்கலாம் ஆதாரம்? வேத பகுதியில் நீங்கள் எடுத்தீங்க சொன்னால் யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் நமக்கு என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாய் வரும்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள். அவர் வந்து யாருங்க? பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், வந்துட்டு போகிறது அவர் வேலை இல்லை. அல்லது எருசலேமில் சீசர்கள் காத்திருந்தது போல காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு முறை இந்த உலகத்தில் பெந்தகோஸ்து நாளில் இந்த பூமியில் வந்தது, அன்னைக்கு தான் ஆட்சி அமைக்கிறார். அதாவது சபை என்கிற அந்த ஆட்சியை ஆண்டவர் அமைக்கிறார். அந்த திருச்சபை அன்னைக்கு தான் அமைக்கிறார். புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி அன்னைக்கு தான் அப்பம் விற்குதல் கூடி ஆராதிக்கும்படியாக வருகிறாங்க. அன்னைக்கு ஜெபம் பரவலாக வீடுகள் தோறும் ஆலயங்கள் தோறும் அப்படியே விரிவாக்கப்படுகிறது. கடைசி நாலாவது காரியம், அதாவது அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்பம் விற்குதல், ஜெபம் பண்ணுதல். இப்போ இந்த நாளும் அப்போ தான் அப்படியே விரிவடையுது, அங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகுது. பாருங்க, கடவுள் தம்முடைய சபையை நிறுவுவதற்கு முன்பு என்னெல்லாம் நடந்திருக்கு, நிறுவன பிற்பாடு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அழகாக வேதத்தில் சொல்லி வச்சிருக்கிறார். அப்போது ஒரு மனிதனுக்குள்ள வேத வசனத்தை கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுக்குள்ளாய் பகிரங்கமாக இடைப்படுகிறார். என்ன என்று இடைப்படுகிறார்? நீ பாவி அப்படி சொல்லி உணர்த்துறார். நீ பாவி, நீ பாவத்தில் பிறந்திருக்கிற, நீ பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, பாவத்தில் வாழ்கிற உன்னால ரட்சிப்பை பெற முடியாது. ஆகவே உனக்காக நீதியாகிய கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்திருக்கிற அந்த நீதியை நீ விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தா உனக்கு ரட்சிப்பு, மனம் திரும்புதல் நடக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன உண்டுங்க? நியாய தீர்ப்பு உண்டு. அதாங்க சொல்ல, முதல்ல பாவியின் இடத்துல வரும்போது பாவத்தை குறித்து உணர்த்துறார். நீ பாவியா இருக்கிறன்னு சொல்லி பாவத்தை குறித்து உணர்த்துறாரு. பாவியாகிய உனக்காக எந்த மனிதனும் எந்த விமோசனமும் செய்யலை, எந்த மதமும் விமோசனம் செய்யலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய நீதியை நிறைவேற்றியிருக்கிறார். இந்த நீதியாக இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்க வேண்டும், நீ தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த நீதியாகிய கிறிஸ்துவை நீ விசுவாசிக்காத பட்சத்தில், நம்பாத பட்சத்தில், நீ அவரை பின்பற்றாத பட்சத்தில், அவரை வேண்டாம் என்று சொல்கிற பட்சத்தில் உனக்கு என்ன உண்டு?
நியாய தீர்ப்பு உண்டு. அதுதாங்க சொன்னது. அடுத்தது நீங்க எபேசியர் 1:13 எபேசியர் 1:13 வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பாருங்க, ஒரு விசுவாசிக்குள்ள, ஒரு மனிதன், பாவியான ஒரு மனிதனுக்குள்ள அவர் வல்லமையான வசனம் சுவிசேஷத்தின் மூலமாய் கடந்து வரும்போது அங்க என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனை பாவின்னு சொல்லி உணர்த்துறாரு. பாவியாகி உனக்காக கிறிஸ்து என்ற இரட்சகன் சிலுவையில் மரித்திருக்கிறாரு. அவரை நீ விசுவாசிக்கணும், நீ அவரை நம்பணும், நீ அவரை தேடணும். அப்படி தேடுகிற பட்சத்தில் உனக்கு மன்னிப்பு உண்டு, விமோசனம் உண்டு பாவத்திலிருந்து. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு அப்படி சொல்லி முடிச்சிட்டார். இதை கேட்குற ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறான். அதான் பாவத்தை குறித்த உணர்வு. இப்போ இவ்வளோ பகிரங்கமாக ஆண்டவர் சபையில் பேசும்போது, ஒரு விசுவாசின ஒரு மனிதன்கிட்ட பேசும்போது அந்த மனிதனுக்குள்ளே என்ன நடக்குது? ஆவியானவர் உள்ளுக்குள்ளே வருகிறார். வந்து என்ன நடக்குது? நிரந்தரமாக குடிக்கொள்ளுகிறார், வாசம் பண்ணுகிறார். நம்ம இங்கே தான் நம்ம சரியாக விளங்கிக்கணும் ஆவியானவரை. நம்ம ஆவியானவரை சரியாக விளங்கிக்கலன்னு சொன்னால் நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருப்போம், தப்பாக விளங்கிக்கிட்டு இருப்போம், ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு உற்சாகம் இல்லாமல் இருப்போம், சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருப்போம், ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு விடுதலை இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அப்போ ஆவியானவர் எனக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னு சொன்னால், ஒரு முறை வந்தார் என்று சொன்னால் அவர் எப்போ வரைக்கும் என் கூட இருப்பார்? நான் மரிக்கிற வரைக்கும் அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும். ஒன்று இயேசுனுடைய வருகை, அப்படி இல்லாட்டி என்னுடைய மரணம். இதுதான், வேற எந்த வழியிலும். அதான் அங்கே சொல்ல, வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதாவது ஒரு 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 போஸ்ட் ஆஃபீஸில் போய் நான் ஒரு தபால் போடுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த பெட்டிக்குள்ளே போடுற வரைக்கும் தாங்க அது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய லெட்டர், அது எனக்கு உரிமை. நான் உள்ளே போட்டுட்டேன், அவங்க லாக்கு திறந்துட்டு எடுத்துகிட்டு முத்திரை போட்டாங்கன்னு சொன்னால் அதன் பிற்பாடு நான் வாங்க முடியாது. எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே போய் சேர்க்குற வேலை தான். இல்லைங்க நான் ஒரு அட்ரஸ் மாற்றி எழுதிட்டேன், அதை கொடுங்க நான் எழுதி, அதெல்லாம் முடியாதுங்க. சீல் போட்டால் போட்டு தான், பெட்டிக்குள்ளே போட்டாங்கன்னா போட்டது தான். இது எங்கள் கண்ட்ரோல், சென்ட்ரல் கவர்மெண்டோட பொறுப்பு. அது நாங்கள் எங்கே போய் ஒப்படைப்போம் அங்கே போய் ஒப்படைப்போம். சாதாரண உலகத்தில் இருக்கிற ஒரு நிர்வாகம் இப்படி ஒரு உத்தரவாதம் கொடுத்து அந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டு இருக்குமானா, இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரில் படைத்த தேவன் இந்த உலகத்திலே தம்முடைய திருச்சபையை நிறுவினார். இந்த திருச்சபையை கண்காணிப்பதற்கு, திருச்சபையை மேய்ப்பதற்கு, திருச்சபையை வழிநடத்துவதற்கு, திருச்சபையை போஷிப்பதற்கு, அவருடைய வார்த்தை கொடுத்து அதை ஊழியக்காரனை ஏற்படுத்தி இதெல்லாம் நடத்துவதற்கு கொடுத்துருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சும்மா ஒரு கடமைக்காக ஆண்டவர் கொடுத்துருப்பாரா? ஒரு நோக்கம் இல்லாமல் கொடுத்துருப்பாரா? இல்லை. அவருடைய வேலை என்னங்க? ஒரு விசுவாசியை ஆண்டவர் வார்த்தை சொல்லி உணர்த்துறாரு, அந்த மனிதனோட ரட்சிப்புகள் நடத்துன அடுத்த நிமிஷமே அந்த மனிதனுக்குள்ள இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுறாரு. அவர் வாசம் பண்ண அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதன் சாகிற வரைக்கும் அந்த மனிதனோடு இருக்கிறாருங்க. அல்லது இயேசுவானவர் வருகிற வரைக்கும் பரிசுத்த இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருப்பார். அதாவது வாக்குத்தத்தம் முத்திரைன்னு சொல்லும்போது, இந்த மனிதன் முன்னாடி உலகத்துக்குரியவனாக இருந்தான், இப்போ என்னுடையவனாக இருக்கிறான். இப்போ இயேசுவுக்கு சொந்தமானவன், இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டவன், இயேசு ரத்தத்தினால மீட்கப்பட்ட, விலை கொடுத்து வாங்கப்பட்டவன். இவனை நான் எங்கே போய் சேர்ப்பேன்? இவனை பரலோகத்தில் போய் சேர்க்கிற வரைக்கும் இது என்னுடைய பொறுப்பு. யார் இந்த உத்தரவாதம் கொடுக்குறா? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த சத்தியத்தை, பரிசுத்த ஆவியானுடைய அந்த விலகுதலை நம்ம ஒரு விசுவாசி விளங்கி கொள்ளும் போது எவ்வளோ ஆறுதல், எவ்வளோ நம்பிக்கை. பாவத்தை குறித்த உணர்வு பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாய் ஏற்படுத்துகிறார். தனி மனித அனுபவத்தின் மூலமாக அல்ல, தனி மனிதனுடைய அனுமானத்தினால அல்ல. நம்ம சரியாக விளங்கிக் கொள்ளணும். இன்னைக்கு அநேக மக்கள், அநேகருடைய கூட்டம் இப்படி வேதத்தை விட்டு விலகி, வேத பெருமானத்திலிருந்து விலகி, தன்னுடைய சுய புத்திக்கும் தன்னுடைய சொந்த அனுமானத்துக்கும் யுகத்துக்கும் இடம் கொடுத்து
நீங்கள் ரட்சிப்புடைய அருமையை உணராமல், மனமாட்டத்தினுடைய அருமையை உணராமல் போய்கொண்டு. ஃபாஸ்ட்டு நானும் இப்போ அந்த டீ பிரேக் டைமில் பேசிகிட்டு இருந்தோம். கத்தோலிக்கு போகிற மக்கள் அங்கேயும் அப்பமிட்டு ஆராதிக்கிறாங்க, அதாவது அந்த விருந்தில் கலந்து கொள்கிறாங்க. அதே நம்ம போன்ற சபையில் வரக்கூடிய இங்கேயும் கலந்து கொள்கிறாங்க. இது எப்படி நம்ம பார்க்குறது? இப்போ உண்மையிலே அவங்களுக்கு மனமாட்டம் நடந்திருக்கா? ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐயா சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது கேட்கும்போது. எவ்வளோ பெரிய வேதனை பாருங்க. அது யாருக்கு நம்ம இரண்டாகம் பண்ணுறோம், யாருக்கு நம்ம துரோகம் பண்ணுறோம்? நான் என்ன சொல்ல, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதான் இந்த எலியா 400, அதாவது அங்கே ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் நடக்குது அங்கே. ஜீவனுள்ள இஸ்ரவேலின் தேவன் சொன்னால் இஸ்ரவேலின் தேவன்கிட்ட நீ நில்லு, அப்படி இல்லை பாகால் தேவன் சொன்னால் பாகால்கிட்ட போ. அப்போது 2 நிலையில் குந்தி நடக்காதங்கிறார் இல்லையா? அதான் சொல்கிறாரு, 2 நிலைகள் எந்த மட்டும் நீங்கள் குந்தி நடப்பீங்க. ஒரு இஸ்ரவேலின் தேவனானா இஸ்ரவேலின் தேவன் பக்கம் நில்லு. அப்போ பாகால் தேவன் சொல்லி சொன்னா உலக வழிபாடு உண்மைன்னு சொல்லி சொல்றியா, அதோட போயிடு. இப்போ ரெண்டும் ஒன்று இல்லை, ரெண்டும் ஒன்றுமே இல்லை. இது வேறங்க அது வேறங்க. இதோட வழிபாடு வேறு. ஆண்டவர் சொல்லிருக்கிறார், ஒரே தேவன் சொல்லிருக்கிறார். அவருக்கு உருவம் இல்லைன்னு சொல்லிருக்கிறாரு. அவர் ஆவியா இருக்கிறான்னு சொல்றாரு, உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு, எங்கும் இருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மதம், இந்து மதம் குறிப்பிட்ட இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் பூஜை அறைன்னு சொல்லி வச்சு பூஜை அறை வச்சு இவன் கும்பிடுவான், லாக் பண்ணிட்டு போயிடுவான். இப்போ எவ்வளோ சுயநலம் இது? இப்போ கடவுள் அப்படி இருப்பாரா? கடவுள் என்பவர் அவர் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர், எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்க. அதுதான் அவர் பேர் தான் கடவுள். ஒரு மனிதனை அடக்கி வைக்க. அதான் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறான். அவர் வானத்துக்கும் படித்து பாருங்கள், அந்த பகுதியில் படித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26லேருந்து நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால், தேவன் யார்? மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமி மீது எங்க குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் முன் குறித்திருக்கிறார். அதுக்கு மேல வானத்தையும் பூமியும் படைத்த, அதுக்கு மேல உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களிலே கடவுள் வாசம் அணுகுது இல்லை. போதும் இருப்பார். கடவுள் என்பவர் யார் அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு மார்ஸ் மேடையில அப்படியே உலாவிட்டு வரா அப்போஸ்தலன் பவுல். அப்படி உலாவிட்டு வரும்போது எல்லா பலிபடைகளையும் பார்த்து கொண்டு வரான். ஒரு பலிபடத்தில் மட்டும் அறியப்படாத தேவனுக்கு நாங்கள் பலி செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் எழுதியிருக்கு. அறியப்படாத தேவன். அந்த அறியப்படாத தேவன் யார் அப்படின்பதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன், நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா பலிபடத்தையும் பார்த்து வந்தேன், ஒரு பலிபடத்தை பார்த்தேன், அறியப்படாத தேவனுக்கு பலி செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் எழுதுனது. நீங்கள் அறியாமல் அறியப்படாத ஆராதிக்கிற அந்த தேவனை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப தேவன் என்பவர் யார், கடவுள் என்பவர் யார் அப்படின்னு சொன்னா, அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். இப்ப கடவுள்னு சொல்லும்போது நீங்க பார்க்கிற வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் இதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அந்த கடவுள் மனுஷ கைகளால கட்டப்பட்ட கோவில்ல வாசம் பண்ண அடிச்சு ஒரே அடிச்சு அதை இடிச்சு விட்டார் பவுல். நீங்க கட்டுற பலிப்படம் எல்லாம் சுக்குநூறாக்கிட்டார். நீ பலிபடத்துல இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ கைகளால கட்டப்பட்ட இந்த பலிபடத்துல அவர் வாசம் பண்ணது இல்லை. ஒரே அடியை, ஃபர்ஸ்ட் அடியை மரண அடி, சாவு அடின்னு சொல்லுவாங்க. சாவுக்கு மணி அடிச்சாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிச்சு ஒரே அடிச்சு தம்சம் பண்ணிட்டார். அடுத்து என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் அவர் ரெண்டாவது அவருடைய குணாதிசயங்கள் யார்? முதல் கடவுள் என்பவர் யார் சொன்னா, அவர் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றும் உண்டாக்கினவர் ஒண்ணு. ரெண்டாவது, மனுஷன் கைகால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் ஒரு நாளும் வாசம் பண்ணது இல்லை. ரெண்டாவது. மூணாவது குணாதிசயம், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுத்திருக்கிறார். மூணாவது. நாலாவது, தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர கைகளால் பணிவிடை கொள்கிறதில்லை. அப்போ மனிதனை சார்ந்து இருப்பவர் அல்ல கடவுள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மனிதனை சார்ந்து வாழ்றது கிடையாது. மனுஷ கைகளால் எந்த உதவியும் எந்த எதிர்பார்ப்பும் எந்த கைமாறும் இல்லாதவர் தான் கடவுள் என்பதை தேவன் யார் அப்படின்றத தெளிவா சொல்லி கொண்டிருக்கிறார்.
அப்போஸ்தலன் பவுல். அடுத்தது அஞ்சாவது மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தினால் தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்திருக்கிறார். அதாவது மனுஷ ஜாதியான அனைத்து மனிதனையும் பூமி மீது எங்கும் குடியிருக்க செய்திருக்கிறார். இப்போ நீங்க நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் இது நாமே தீர்மானிக்கப்பட்ட இடமா, இல்லை நாமே முன்குறித்தப்பட்ட இடமா, நாமளே ஏற்படுத்தி கொண்ட இடமா பார்த்தீங்கன்னு சொன்னா இல்லை. நான் எங்கே பிறக்கணும், நான் எங்கே வாழணும், நான் இப்போ ரட்சிக்கப்படணும், நான் எங்கே குடியிருக்கணும், என்னோட எல்லை முதற்கொண்டு, என்னோட வீடு முதற்கொண்டு, என்னோட வீட்டு டோர் நம்பர் முதற்கொண்டு அறிந்தவர் தான் என்னை படைத்த தேவன், என்னை படைத்த கடவுள். எவ்வளோ அழகா அங்கே கடவுள் என்பவர் யார் அப்படின்றத சொல்லி வராங்க. இப்போ மனிதனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சபைகளுக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதனுக்கு கடவுள் நான் வணங்குற தேவன் யார் சொல்லி தெரியல. நான் வணங்குற தேவன் எவ்வளோ பெரியவர் என்பதை பார்க்க தெரியல. நான் வணங்குற தேவன் அவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு தெரியல. இன்னைக்கு அவர் எப்படி பேசுகிறார், அவர் இன்னைக்கு எப்படி மனிதனை சந்திக்கிறார், மனிதனோட எப்படி உறவு கொள்கிறார், மனிதனோடு தன்னை அடையாளப்படுத்துகிறார். இது மனிதனுக்கு சொல்லப்போனா என்ன செய்றீங்களா, இதுக்கு என்ன ரீசன் சொன்னால் பைபிளை மனுஷன் மூடி வச்சுட்டாங்க. பைபிளை மனுஷன் மூடி வச்சுட்டான், மறைச்சி வச்சுட்டான். இப்போது போப்பு முதல் நூற்றாண்டுக்கு பிறகு, அதாவது 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா போப்பு மட்டும்தான் பைபிளை படிக்க முடியும். என்னங்க ஐயா, நம்ம தான் படிச்சிருக்கோம். அதுவும் லத்தீன் மொழியில் தான் இருக்கும், லத்தீன் மொழியில் தான் இருக்கும். அவர் மட்டும் தான் படிப்பார், வேறு யாரும் படிக்கக்கூடாது. இப்போ மற்றவங்களை எப்படி பார்த்தான் அப்படின்னு சொன்னால் தின்ற தகாதவனா பார்த்தான். இவன் தகுதி இல்லை, நாங்கள் மட்டும் தான் தகுதி பெற்றவங்க அப்படின்னு சொல்லி போப்பு அப்படி தான் எல்லாரையும் மறைச்சி வச்சுருந்தான். அந்த 5ஆம் நூற்றாண்டு 14 நூற்றாண்டு வரைக்கும் இப்படி தாங்க இருந்தது. ஒரு கட்டத்தில் 14 நூற்றாண்டு வரைக்கும் இப்படி தான் இருக்குது. அது அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே போல் தான் இன்னைக்கு பைபிளுக்கு பஞ்சம் இல்லை. அச்சடித்து எல்லா மனிதர்கள்ட்டும் இன்னைக்கு தமிழ் மொழியில் கிட்டத்தட்ட ஒரு 1800 மொழி இருக்குது அப்படின்னு சொன்னால் உலகத்தில் அதில் எழுத படிக்க தெரிஞ்ச மொழி கொஞ்சம் மொழி மட்டும்தான். எல்லா மொழியிலையும் பைபிள் வந்துருச்சு. ஆனால் பைபிள் படிக்கிறதுக்கு இன்னைக்கு சபை விரும்புறதில்லை, மக்கள் விரும்புறதில்லை, மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. பாஸ்டர் என்ன சொன்னாலும் அதை கண்மூடிட்டு கேட்கறது, ஊழியக்காரன் என்ன சொன்னாலும் நம்பிட்டுக்காரு. இப்போது நீங்கள் பைபிளில் பவுல் பிரசங்கம் பண்ணுறான். இப்போ பெரிய பட்டணத்தார் என்ன செய்கிறாங்க, நல்லா அதை படித்து பார்த்தோன்னு சொன்னால் 13ஆம் அதிகாரமா அப்போஸ்தலர் பெரிய பட்டணத்தார் வீட்டில் போயிட்டு அப்போஸ்தலர் பவுல் செய்த பிரசங்கத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறான். வேத வாக்கியங்கள் இப்படி சொல்லுகிறதா அப்படி சொல்லி ஆராய்ந்து பார்க்குறான். அப்போது தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபையை பார்க்கிலும் பெரிய பட்டணத்தார் நற்குணசாலியா ஆனார்கள் அப்படி சொல்லி இருக்கு. 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரம் தானே சைட்லிங்க எடுத்தீங்களா? நான் இப்போ இங்கே தகுந்த மாதிரி வந்ததுனால நான் சொன்னேன். அந்த மாதிரி பெரிய பட்டணத்தாரை குறித்து வேதம் எவ்வளோ உயர்வாக சொல்லிருக்கு பாருங்க. நான் சொல்கிற மாதிரி அழகா கர்த்தருடைய வார்த்தையை இந்த மனிதன் சொல்கிறான். அவன் பண்ண பிரசங்கத்தை போயிட்டு வீட்டில் போயிட்டு அவங்க ஆராய்ச்சி செய்து பார்க்குறாங்க. வேத வாக்கியங்கள் இப்படி சொல்லுகிறதா அப்படி சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துதா எதுமா? அது இல்லை. இன்னும் எடுக்கலையா? எடுத்துருக்கலவே. எனக்கு புது என்னோட பைபிளில் நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். இல்லை சர்ச் பண்ணுங்க. இதில் பாருங்கள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் படித்து பாருங்க. அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கியில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அங்க இப்போ எந்த சபையார், எந்த சபை மக்கள் இப்படி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க? யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமான ஒரு காரியம், வேதனையான ஒரு காரியம். என்னங்க ஐயா,
ஆரம்ப நாட்களில் நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாலாம் சில அனுபவங்களை சொல்லிருக்கிறாங்க. அப்போ இருந்த மக்களுடைய தேடல், அப்போ இருந்த அந்த வாஞ்சை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது, கொடுக்கறது, தியாகம் பண்ணுறது, உழைக்கிறது இன்றைக்கி பார்க்க முடியல. இன்றைக்கெல்லாம் அதை ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். வேதத்தை அப்போ சொல்லப்போனால் மூடி வச்சுட்டாங்க, வேதத்தை மூடி வச்சுட்டாங்க, மறைக்கப்பட்டாச்சு. அன்றைக்கி போப்பால் மூடப்பட்டிருந்தது. இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரர்களாலே வேதம் மறைக்கப்பட்டிருக்கு. நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் சொல்கிறது தான் வேத வாக்குங்கிற மாதிரி இன்றைக்கி போயிடுச்சு. இப்போ வேத வாக்கில் அப்போ இவங்க யாருங்க? இவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தவங்கன்னா ஊழியக்காரர்கள் இல்லை, விசுவாசிகள், கேட்ட ஜனங்கள், அவங்கள் தான் வேத வாக்கில். அப்போ தினந்தோறும் நடந்திருக்கு இந்த வேலை, தினந்தோறும் ஆராய்ச்சி செய்து பார்த்துருக்குறாங்க. அப்போது வேத வசனத்தை படிக்கக்கூடிய சபைகள் உருவாகணும், வேத வாக்குகளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய மக்கள், விசுவாசிகள் உருவாக வேண்டும் என்று சொல்லி வேதம் எதிர்பார்க்கிறது. அன்பானவர்களே, அப்போது ரட்சிப்பில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது பாவத்தை குறித்த உணர்வு முதலாவது நடைபெறுகிறது. அது மனிதன் ஏற்படுத்துறது இல்லை, வேத வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருக்குள் தங்கியிருந்து ஜெபத்தோடு தாகத்தோடு அதை ஆயத்தப்படுத்தி பிரசங்கப்படத்தில் இருந்து ஒரு பிரசங்கியார் வல்லமையாக பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு பிரசங்கம் பண்ணும்போது ஆவியார் என்ன செய்யறா கிரியை செய்கிறார். அப்போது நீ வேதவாசம் படிக்காமல் ஆயத்தம் பண்ணாமல் என்ன சொல்ல போனால் எழுதி வைக்க, அதாவது நீ படிச்சுன்னு சொன்னால் இருதயத்தில் இருக்கும், அது நம்முடைய ஞாபகத்துக்காக ஒரு நோட்டில் ஷார்ட் ஃபார்முலாவெல்லாம் எழுதலாம். அப்போது இதை இப்படி தான் பண்ணணும். இப்போ இதை பண்ணாமல் வாய்க்கு வந்ததை பேசுகிறதும் வாய்க்கு வந்தபடி பிரசங்கிற பேரில் அதான். ஆகவே தான் இன்றைக்கி மனமாட்டத்தில் இல்லை, நடைபெறலை. இன்றைக்கி ஒரு எழுப்புதல் நடைபெறலை, ஒரு உயிர்மிச்சு நடைபெறலை. வேதவசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல் பிரசங்கம் பண்ணிருக்கிறாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே என்ன நடந்தது பார்த்தீங்க சொன்னால், இதை கேட்ட ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, எப்படிங்க அவருக்கு அந்த குத்தப்பட்ட ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும்? இப்போ யாரை இப்போ பேதுரு பற்றி சொன்னான்னா, பேதுரு வந்துட்டு பேதுருடைய நிலையை நம்ம பார்த்துருக்குறோம், படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இப்போ பேதுருடைய முதல் அந்த சுவிசேஷ புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனிதன், ஒரு எமோஷனல் டைப்புங்க பேதுரு. இயல்பாகவே எடுத்தாங்க ஒருத்தனை பேசுறது ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வரும்போது ஒரு நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு மனிதனாக காணப்படுறான். நிருபங்களில் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் பகுத்து ஆராய்கிற ஒரு மனிதனாக காணப்படுறான். இப்போ 3 நிலையாக பேதுருடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பிரித்து நீங்கள் படித்து புரிஞ்சு கொள்ள முடியும். உணர்ச்சி வசப்பட்ட பேதுரு இந்த அப்போஸ்தலர் நிருபத்தில் வரும்போது நிதானிக்கப்படுகிற ஒரு மனிதனாக காணப்படுறான். நிருபங்களில் வரும்போது முற்றிலுமா பகுத்து ஆராயப்படக்கூடிய ஒரு மனிதனாக அவன் காணப்படுறான். அங்கே சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் நீங்கள் பார்த்து சொன்னால் ரொம்ப வேல்யூடாக இருக்கும். அந்த 1 பேதுரு அதிகாரத்தில் நீங்கள் பார்த்து சொன்னால், 3ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக பார்த்தீங்க சொன்னால் அவ்வளோ அழகாக சத்தியங்களை அவன் பகுத்து நிதானித்து போதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டுக்கிறான். அப்போ 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவன் பேசுகிறான். யாரை குறித்து பேசுகிறான்? நீங்கள் உங்கள் மத்தியில் உலா வந்த, உங்கள் மத்தியில் சுற்றி தெரிந்த, உங்கள் மத்தியில் நடந்து வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபித்தார். ஆனால் நீங்களும் அவரை விசுவாசிக்காம, அவரை நம்பாம, அவரை ஆணியால் அறைந்து சிலுவையிலே கொலை செய்து போட்டீர்கள் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட மாத்திரம் அவங்களால ஒளித்திருக்க முடியல. ஆனால் நீங்கள் இயேசுவை பிலாவத்தினிடத்தில் கொண்டு போய் நிப்பாட்டும் போது ஜனங்க எல்லாரும் சேர்ந்து சொன்ன வார்த்தை, இவனை சிலுவையில் அறையும், பரபாசை நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம், இவனை சிலுவையில் அறையும், இவனை அகற்றும், எங்களை விட்டு அகற்றும், அப்புறப்படுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க. அடுத்தது அதே ஜனங்க தான் இப்போ பேதுரு பிரசங்கம் பண்ணுறான். இதை கேட்ட அவர்கள் இதயத்தில் குத்தப்படுறாங்க. குத்தப்பட்டு பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படி சொல்லி வர்றாங்களே, அந்த கேள்வி வருதா பார்த்தீங்க? அந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 16ஆம் அதிகாரத்தில் பேதுரு சிறைச்சாலைக்காரன் சந்தை வெளியில் சுவிசேஷம் அறிவிச்சதுனால பவுலையும் சீலாவையும் அடியோடு அடித்து கொண்டு வந்துட்டு சிறைச்சாலையில் போட்டாங்க. 16ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்துக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். அடியோடு அடித்து கையை கட்டப்பட்டு கால் கட்டப்பட்டு நுகத்தடி உள்ளே விட்டு அவன் அவ்வளோ சித்திரவதை அனுபவித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அந்த நிலைமையிலும் பவுலும் சீலாவும் தேவனை துதிச்சார்கள்,
தேவனை துதித்து தேவனை மையப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதாங்க. அப்போ அவ்வளோ உபத்திரவத்தில் அவர்கள் தேவனை துதிச்சிருக்கிறாங்க. வேற ஒன்றுமே சொல்ல, சுவிசேஷாங்க சொல்லலை, தேவனை துதிச்சிருக்கிறாங்க. அப்போது அடித்தான் பார்த்தீங்களா சிறைச்சாலைக்காரன், அந்த சந்தை வெளிலேருந்து அடித்து கொண்டு வந்திருக்கிறான். பத்தாயிரத்துக்கு சிறைச்சாலையில் வந்த பிற்பாடு அடித்து கையை கட்டப்பட்டிருக்கு, கால் கட்டப்பட்டிருக்கு, நுகத்தடி சொல்லுவோம், நுகத்தடி இடையில கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுடைய சொந்த வேலை கூட அவனால் செஞ்சு கொள்ள முடியாது. இந்த நிலைமையிலையும் எப்படா துதிக்கிறான், இந்த நிலைமையிலையும் எப்படி கடவுளை துதிக்கிறான், நன்றி சொல்கிறான். நீங்கள் மனுஷனாக தானே, நீங்கள் மனசாட்சி இருக்கா? அழுவீங்கன்னு பார்த்தா ஏதோ கூச்சலிட்டு என்னை காப்பாற்றுங்க, நான் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் இந்த நிலைமையில துதிச்சிட்டு இருக்கீங்களே, ஆண்டவரை துதிச்சிட்டு இருக்கிற ஆராதனை பண்ணி. இந்த ஆராதனை யாரை மாற்றுதுங்க? சிறைச்சாலைக்காரனை மாற்றுது. நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள் அந்த சம்பவத்தை எல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி. 31ஆம் வசனம் மட்டும் படித்து பாருங்களேன். இப்போ அவன் கேட்குறான், 30ஆம் வசனம் 31ஆம் வசனம் பாருங்கள். அவர்களை அந்த சிறைச்சாலைக்காரன் வெளியே அழைத்து கொண்டு வந்து, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அங்க எந்த உபதேசம் பண்ணவே இல்லை. எந்த உபதேசம்? பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் பண்ண மாதிரி உபதேசம் பண்ணல. இங்கே தேவனை அவ்வளோ உபத்திரவத்திலும் அவ்வளோ கட்டுகளிலும் தேவனை துதித்து ஆராதித்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த துதித்தல் மூலமாக சிறைச்சாலைக்காரன் குடும்பம் ரட்சிக்கப்படுது. அவன் கேட்குறான், ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்படுறது என்ன செய்யணும்? என்னையா இவ்வளோ அடி வாங்கினேன், என் கையில் தான் அடித்தேன், இவ்வளோ அடி வாங்கினேன். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துட்டு தெரியுங்களா? அதாவது அவங்க துதிச்சுக்கிட்டு அந்த இடத்துல அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு சிறைச்சாலைக்காரன் ஒரு கத்தி எடுத்து குத்த போயிட்டான் தனக்குத்தானே. ஏன்னா கைதி வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, இவன் சிறைச்சாலைக்காரன் வார்டன். ஒருவேளை இல்லை அப்படின்னு சொன்னால் இவனுடைய குடும்பம் போயிடும், இப்போ வேலை போயிடும், இவனோட உயிர் போயிடும். ஏன்னா கடத்தப்பட்டவங்க கொண்டு வந்தவங்க சாதாரண இல்லை, உயிர் தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய மனிதர்கள். அவர்களை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இவனோட வேலை போயிடும், குடும்பமே பலியாயிடும். ஆகவே தான் அவன் என்ன செய்கிறான், இவங்க கையில் சாவறதுக்கு நம்மளே செத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் பட்டயத்தை எடுத்து ஒரு குத்த அவன் சாக போனான். அப்போ அவன் சொல்கிறான், பவுல் சொல்கிறான், உனக்கு நீ ஒன்று கெடுதி செய்து கொள்ள வேண்டாம், நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் ஓடி போகலை, நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம். அதை கேட்டுட்டு அவனுடைய உள்ளம், இது ஒரே வார்த்தை தாங்க, அதை கேட்டுட்டு உள்ளம் உடச்சி ஆவியானவர் அந்த மனிதனுக்குள்ள இருதயத்தை சுக்குனராகிட்டார். எந்த மனிதன் அடித்தானோ, எந்த மனிதன் அவனை கையில் அடித்தான், காலில் அடித்தான், நுகத்தடியை திணிச்சு அவனை அவ்வளோ சித்திரவதை பண்ணானோ, அதன் பிற்பாடு அதை வசந்து படித்து பாருப்பான். அதே மனிதன் அழைத்து கொண்டு போய் பாருங்க கால்களை கழுவி. இதுதாங்க ரட்சிப்பு, இதுதாங்க மனமாற்றம். அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மனிதன், ஒரு மூர்க்கமான ஒரு மனிதன், ரொம்ப ஒரு அரசாங்கத்துக்கு நன்றி உள்ள விசுவாசமாக வாழக்கூடிய ஒரு மனிதன் இங்கே ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுத்தி பாருங்க. இது வந்துட்டு பவுல் கொடுத்த மாற்றமா அல்லது சீலா கொடுத்த மாற்றமா? இல்லைங்க, அவங்க 2 பேர் மூலமாக 2 பேருக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த மாற்றம். மனமாற்றம் அடைந்த ஒரு மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக குடிக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாய் வாசம் பண்ணி அவன் மூலமாய் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிவித்து கொண்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த மையப்படுத்துகிற இயேசுவை மற்ற மனிதன் பார்த்து விசுவாசத்துக்குள்ளாய் கடந்து வரான். அந்த சிறைச்சாலைக்காரன் அவர்களை அடித்தவன், அவர்களுக்கு காயங்களை ஏற்படுத்தினவன், இப்போது அவருடைய காயங்களுக்கு கட்டு போடுறான், மருந்து போடுறான், கழுவுறான். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமா! உண்மையிலே எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரிங்க அப்படி செய்ய முடியுமா? இதுதான் மாற்றம். அப்போ ரட்சிப்பில் நடக்கக்கூடியது பாவத்தை குறித்த உணர்வு அப்படின்னு சொல்லி வரும்போது இதான் நடக்குது. இவ்வளோ பெரிய மாற்றம் பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். 2வது காரியத்தை நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் வேதத்தை விளங்கி கொள்ளுகிறார். அப்போது எந்த மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் குடிக்கொண்டிருக்கிறாரோ, வாசம் பண்ணினாரோ, அந்த மனிதன் தேவனுடைய ஆவியால் வழிநடத்தப்படுவான். மனுஷனுடைய ஆவியால் வழிநடத்தப்படாமல் தேவனுடைய ஆவியினால் தொடர்ந்து அவன் வழிநடத்தப்படுகிறான், அவன் தொடர்ந்து எச்சரிக்கப்படுகிறான், அவன் தொடர்ந்து பாதுகாக்கப்படுகிறான், அவன் தொடர்ந்து பராமரிக்கப்படுகிறான், அவன் தொடர்ந்து கடவுளுடைய சத்தியத்திலே அவன் நிலை கொண்டு இருக்கிறான், வாழுகிறான்.
இந்த மனிதன் வேதம் படிக்கும்போது வேதம் அவனுக்கு புரியும், வேதம் அவனுக்கு விளங்கும். வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 15ஆம் வசனமும் அந்த 2 மனிதனுக்குரிய வித்தியாசத்தை, ஜென்ம சுபாவமான ஒரு மனிதன், ஆவிக்குரிய மனிதன், 2 மனிதனை குறிச்சு அங்க சொல்ற. ஜென்ம சுபாவமான மனிதன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அறியவும் மாட்டான், அதை பற்றி அவனுக்கு அக்கறை கொள்ள மாட்டான், கவலை இருக்காது. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், பைத்தியமாக இருக்கும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகள் அறியவும் மாட்டான், அறிய விருப்பப்பட மாட்டான். யாருங்க அவன்? ஜென்ம சுபாவமான மனிதன், ஆவிக்குரியவன். பரிசுத்த ஆவியானவர் எந்த மனிதனுக்குள்ளாக குடிக்கொண்டாரோ, பரிசுத்த ஆவியின் எந்த மனிதனுக்குள்ளாக குடி வந்தாரோ அந்த மனிதன் ஆவிக்குரிய மனிதன். அவனை குறித்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்ப்பான், நிதானித்து பார்ப்பான். ஆனாலும் அவன் மற்ற ஒருவராலும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக இருக்கிறார், ஒரு மிகப்பெரிய வழி நடத்தக்கூடிய ஆலோசகராக இருக்கிறார். அவரை விட ஆலோசனைக்காரர் உலகத்துல யாருமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் மாதிரி ஒரு ஆசிரியர் உலகத்துல வேற யாருமே நீங்க பார்க்க முடியாது. ஒரு விசுவாசிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்து அவன் பாவம் செய்யும் போது அவனை கண்டித்து உணர்த்துகிறார், அவனை எச்சரிக்கிறார், அவனை தொடர்ந்து கிறிஸ்துடைய பாதையில முன்னேற செய்கிறார். எப்பா இது உனக்கு ஆகாதுப்பா, இது தேவனுக்கு பிடிக்காதது, இது சபைக்கு பிடிக்காதது, இது ஆவியானவருக்கு பிடிக்காதது, இதை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி அவனை உணர்த்தி சரி செய்து தொடர்ந்து பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்துகிறார். தொடர்ந்து 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 விசுவாசிகள் வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கு. சில நேரங்களில் ஆரோக்கியமா இருக்கும்போது ரொம்ப பாவத்தை எதிர்த்து போராடுற மாதிரி இருப்பான் விசுவாசி. சில நேரங்களில் விழுவதற்கான எதுக்கள் கூட இருக்கும். அந்த விழுவதற்கான எதுக்கள் வந்தாலும் கூட ஆவியானவர் என்ன செய்வார்? அவனை அப்படியே கேட்சப் பண்ணி தொடர்ந்து சத்தியத்தின் பாதையிலே, பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்துகிறவராக இருக்கிறார். ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் மாதிரி ஒரு ஆசிரியரை, ஒரு ஆலோசகரை, ஒரு தகப்பன், அந்த மாதிரி நம்ம ஒரு விசுவாசியை அவர் நடத்துகிறார் என்பதை வேதம் அழகாய் சொல்லுது. அது மட்டும் இல்லை, வேதம் படிக்கும்போது அந்த வேதத்தை புரிய செய்கிறார், விளங்க செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் ஆசிரியர் வேதத்துக்கு. அப்போது பரிசுத்த ஆவியானவர் ஆசிரியர் இருக்கிறதுனால நம்ம வேதத்தை படிக்கும்போது அதை விளங்க செய்கிறார். மூணாவதாக நம்ம பார்த்தோம் கிறிஸ்துவ ஐக்கியத்தை நம்ம பார்த்தோம். கிறிஸ்துவ ஐக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அப்போது பரிசுத்த ஆவியானவர் பெற்ற ஒரு மனிதன், அந்த மனிதன் தொடர்ந்து வேதத்தை வாசித்து படித்து விளங்கி அதில் வளர்ந்து கொண்டே போவான். மூணாவதா பரிசுத்த மனிதர்களோடு, பரிசுத்தவான்களோடு கூட, சபையோடு கூட அவன் ஐக்கியம் கொள்ளுவான். அவன் உறவு கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக அவன் இருப்பான். பிரிஞ்சு வாழ மாட்டான். நான் தனியாக வாழ்கிறேன், என்னால் தனியாக நான் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு யாருக்கு ஊழியக்காரர் தேவையில்லை, எனக்கு சபை தேவையில்லை, எனக்கு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லுவானா? சொல்ல முடியாது. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்க சபையில் ஒருவருக்கு ஒரு ஜெபிக்கும்படியாக, ஒருவர் ஒரு ஐக்கியப்படும்படியாக, ஒருவருக்கொருவர் தாங்கிக் கொள்ளும்படியாக, பொருளாதார ரீதியிலே, ஜப ரீதியிலே, ஊழியத்தின் பாதையில் இப்படி ஒருவருக்கு ஒரு தாங்கி, ஒருவருக்கு ஒரு அனுசரித்து, இப்போ நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படிலாம் இல்லை. எல்லாரும் ஒன்று. கிறிஸ்து தலையாக இருந்து சபைக்கு நம்ம எல்லாம் ஆவியங்களாக இருந்து அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவர்களுடைய பலத்தின்படி, கிருபையின்படி செய்து தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும், திருச்சபையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஐக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். 4வது ஆசீர்வாதம் ஜெபத்திலே ஆர்வம். அப்போது ஒரு விசுவாசத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு மனிதன், கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதன் அடுத்தது எதில் ஆர்வமாக இருப்பான்னு சொன்னால் ஜெபத்தில் ஆர்வமாக இருப்பாங்க. நம்ம எப்போ எல்லாம் ஒன்றா கூடி ஜெபம் பண்ணுவோம்? எனக்காக, என் குடும்பத்துக்காக, என்னுடைய சபைக்காக, என்னோட ஊழியத்துக்காக, என்னோட உறவுக்காக, என்னோட சமுதாயத்துக்காக என்னை ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல என்னால் செய்ய முடியுமோ அதெல்லாம் என்னை கொண்டு செய்வதற்கு நான் ஜெபத்தில் தரித்திருப்பேன், ஜெபத்தில் நான் பங்கெடுப்பேன். இதுதான் நம்ம இந்த 4 அடையாளங்களை பார்த்தோம். முதல் அடையாளம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய அடையாளம், பாவத்தை குறித்த உணர்வு ஒரு மனிதனுக்குள்ளாய் வருகிறது. 2வது வேதத்தை விளங்கிக் கொள்ளுதல். 3வது ஐக்கியம் கொள்ளுதல். 4வது ஜெபத்திலே ஆர்வம் கொள்ளுதல். மீதி இருக்கிற 3 அடையாளம் இருக்குது. அதை வரக்கூடிய நாட்களில் நம்ம சிந்திக்கலாம். கரெக்டாக பண்ணி ஒன்றாயிடுச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமா?
இப்போ கேட்டதில்லை. இப்போ ஏதாவது இல்லை எனக்கு இது புதுசாக இருக்குது, இதனால் விளங்கி கொள்ள முடியல, இது எதுக்கு மாறாக இருக்குது, வேதத்துக்கு முரணாக இருக்குது, அல்லது என்னோடய புரிதலுக்கு முரணாக இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் யாராவது இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக உங்களுடைய கேள்வியை நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் தாராளமாக கேள்வி கேட்கலாம். வேதத்திலேருந்து அதுக்கு பதில் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். எனவே நாம் என்னுடைய அனுபவத்தில் தான் சொல்லலை, வெளியிலுடைய தகவலை சொல்லலை. எனக்கும் உங்களுக்கும் நடுநிலையாக இருந்து இந்த வேதம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேதத்தின் அடிப்படையில் நாம் வாழும்போது, வேதத்தின் அடிப்படையிலே சிந்திக்கும் போது, வேதத்தின் அடிப்படையில் ரட்சிக்கப்படும் போது, வேதத்தின் அடிப்படையிலே நாம் வேதத்தை விலகிக் கொள்ளும்போது, வேதத்தின் அடிப்படையிலே ஐக்கியம் கொள்ளும்போது, வேதத்தின் அடிப்படையில் ஜெபத்திலே நாம் உறுதியாய் ஆர்வமாய் தரித்திருக்கும் போது மீதி இருக்கிற 3 அடையாளங்களும் நம்ம வாழ்க்கையில அது காணப்படும். கட்டாயம் மனமாற்றத்திற்கான அடையாளம் கட்டாயம் ஒரு விசுவாசிய வாழ்க்கையில் காணப்படும். மனமாற்றத்துக்கான அடையாளம் காணப்படாத விசுவாசி இல்லை. கட்டாயம் அவரவருடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள் அப்படின்னு தான் சொல்லுது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வேதம் பல கண்ணோட்டத்தில் பல உதாரணங்களை நமக்கு முன்னோக்கி எத்தனையோ மனிதர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நிக்கோதேமை சொல்லலாம். நிக்கோதேமை ஒரு போதகனாக இருந்தும் கூட ரட்சிக்கப்படாத நிலைமையில் ரட்சிப்பை குறித்து ராத்திரி வந்து கேள்வி கேட்குறான். ஆண்டவர் அவனுக்கு நேரடியாக பதில் கொடுக்குறார். 3ஆம் அதிகாரத்தில் இருந்து அடுத்தது நீங்கள் பார்த்து சொன்னால் 21ஆம் அதிகாரத்தில் வர, 19ஆம் அதிகாரத்தில் 38, 39 வசனத்தை வர, எவ்வளோ நீண்ட இடைவெளி பாருங்க. 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிச்சவர் அவரை பற்றி வேற எங்கேயும் பேசப்படலை. 38ஆம் வசனம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 100 ராத்தல் வெள்ளியும் பொன்னையும் வாசனுள்ள திரவையும் கொண்டு வந்துட்டு பல லட்சம் அப்போ அன்னைக்கு இயேசுனுடைய சரீரத்தில் சாதாரணமாக போட்டு, இயேசு என்னோட ரட்சகரே இறந்துட்டார், அவருடைய சரீரத்துக்கு இதை விட இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி முழுமையாக அந்த 100 ராத்தல் மதிப்பு கொண்ட அந்த திரவியத்தை போட்டு சாதாரணமாக மனுஷன் அடக்க மாட்டான். அவரும் அரிமத்தியனாக யோசிப்போம். வேற யாரும் வரல. இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் ஓடி போயிட்டான். பெண்கள் வரக்கூடாது, பெண்கள் சுடுகாட்டுக்கு வரக்கூடாது. அது இஸ்ரோடைய நியமனம், நம்முடைய நியமனம் அதுதான். பெண்கள் சுடுகாட்டுக்கு வரக்கூடாது. ஆண்களில் ஒருத்தரை கூட கிடையாது, எல்லாம் ஓடி போயிட்டான். அரிமத்தியனாக யோசேப்பு ரோமாபுரி அரசாங்கத்தில் வேலை செஞ்ச ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, வேலையை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்ய யோசேப்பு வந்துட்டான். நிக்கோதேமு நானும் வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து 3 நாள் ஒரு ராத்திரி முழுமா அடிச்சு எப்படி சொல்றது, நங்கச்சாலும் சொல்லுவாங்க. அவருடைய சரீரம் உருகு ஒழிஞ்சு போச்சு. அவ்வளோ ரத்தம், அவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில இருக்கிற அந்த உடலை எடுத்து துணியால் சுற்றி தனக்காக கொடுக்குற, அரசாங்கம் கொடுத்துருக்க தன்னுடைய கல்லறையில போயிட்டு வைக்கிறான் யோசேப்பு. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு சொன்னா, பசுத்த ஆவியானவர் அந்த யோசேப்புக்குள்ள இருந்ததுனால, உன் வேலை பண்ணலாம் பரவாயில்லப்பா, இயேசுவோட சரீரத்தை நடக்க மாட்டேன் ஆவியானவர் சொல்லி வேலையை விட, ரோமாபுரி அரசாங்கத்தை விட, தன்னோட உத்தியோகத்தை விட அவன் இயேசு தரக்கூடிய ரட்சிப்பையும் அவன் பிரதானமாக பார்த்தான். இதாக நடக்கும். இப்போ ரட்சிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னா கட்டாயம் மனமாற்றம், அந்த அடையாளம் நடக்கும். அடையாளம் இல்லை, ரட்சிப்பட்டேன்னு சொல்லிட்டு அடையாளம் இல்லாத எந்த ஒரு மனுஷனும் வாழ முடியாது. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அடையாளம் இருக்கான்னு சொல்லி வச்சுக்கோங்க. நான் ரட்சிப்பட்டேன்னு சொல்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அடையாளம் இருக்கா? அடையாளம் சொன்னால் நீங்கள் எப்படி அதை பேஸ் பண்ணுறீங்க, எந்தெந்த வகையில் நீங்கள் அதை சந்திக்கிறீங்க, எந்தெந்த வகையில் அந்த அடையாளம் காணப்பட்டுட்டு வருது, இதை பார்த்து அடையாளம் நடந்தால் ஆண்டவருக்கு சந்தோஷம், ஆண்டவருக்கு நன்றி தோத்த சொல்லி தொடர்ந்து அதில் முன்னேறி போகணும். ஒரு வேலை நடக்கல அப்படின்னு சொன்னால் அதில் வருவதற்கு நம்ம பிரயாசப்படுறோம், முயற்சி எடுக்கிறோம், வேத வசனத்தோடு முயற்சி எடுக்கணும். கர்த்தர் தாமே இந்த சிந்தனை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக.